Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலை வக்கலைக்கூடம். I am your சரவணகுமார். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ என்ன சார் பார்க்க போகிறோம்? அட்ராக்டிவான டாபிக். என்னது டாபிக்ல இது ஒரே மாதிரி சவுண்டில் முடியக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை பார்த்தீங்கன்னா வேர்ட் லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் சவுண்ட் எப்படி இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? எப்படிங்க சார்? அதாவது லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் சவுண்டு அதாவது ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி அது என்னென்ன லெட்டர்ஸ் சார்? அதை பற்றி இன்னைக்கு கிளாஸு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வச்சு பாருங்க. இப்போ யூஐடி அப்படிங்கிறது யூடிஇ, ஓஓடி ஓஓடி இல்லை என்ன பண்ணலாம் ஊட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சவுண்ட் வரும்? ஊட் அப்படின்னு வரும். ஓகேவா? என்னென்னா யூஐடி யூடிஇ ஓஓடி ஓஓடி இப்படிலாம் வரக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே எந்த சவுண்ட் வருமா? ஊட் அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஓகேவா? அடுத்து எல்யூஇ இல்லாட்டி எல்இடபிள்யூ இப்படின்னு வரக்கூடிய அந்த வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னா லூ அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்ட் வரும்? லூ அப்படிங்கிற சவுண்டில் வரும். அடுத்து எஸ்ஐஓஎன் இல்லாட்டி டிஐஓஎன் இல்லாட்டி எஸ்ஏஎன் இல்லாட்டி எஸ்யூஎன் இல்லாட்டி எஸ்ஓஎன். எத்தனை இருக்குது சார்? 5 லெட்டர்ஸ் இருக்கு, 5 வேர்டு இருக்குது. அந்த 5 வேர்ட்லையும் எந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? சன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எப்படி சார் பண்ணணும்? சன் அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து ஏஆர் இல்லாட்டி ஓஆர் அப்படின்னு ஒரு வேர்டில் வந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அது எப்படி வரும்? நமக்கு ஆர் அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஓகேவா? ஏஆரும் ஓஆரும் சில இடங்கள்ல என்ன வரும்? ஆர் அப்படிங்கிற சவுண்டில் வரும். அடுத்து ஐஜிஹெச்டி அப்படிங்கிறதும் இல்லாட்டி ஐடிஇ அப்படிங்கிறது, இது ரெண்டு என்ன சவுண்ட் வரும்? ஐட் அப்படின்னு சொல்லணும். என்ன சவுண்ட் வரும்? ஐட் அப்படின்னு சவுண்டில் வரும். அடுத்து ஏஆர்சி இல்லாட்டி ஏஆர்கே. என்ன சார்? ஏஆர்சி இல்லாட்டி ஏஆர்கே இப்படி வச்சா இது என்ன சார் சவுண்ட் வரும்? ஆர்க் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்டு? ஆர்க் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து இஏடி இல்லாட்டி இஇடி. என்னது? இஏடி இல்லாட்டி இஇடி அப்படின்னு வச்சுறான். அது என்ன சவுண்ட் வரும்? ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் சவுண்டு? ஈட் அப்படின்னு வரும். அடுத்து யூடி இல்லாட்டி ஏடி இது ரெண்டு எது வருது அப்படின்னா இது என்ன சார் சவுண்ட் வரும்? ரெண்டுமே ஒரே மாதிரி தான், அட் சவுண்ட் வரும். அடுத்து ஓயுஜிஹெச் இல்லாட்டி ஏயுஜிஹெச் அதுவும் இல்லை அப்படின்னா ஓஎஃப்எஃப் இந்த 3 வந்துச்சு அப்படின்னா 3 என்ன சவுண்டு சொல்லுவாங்க? ஆஃப். என்ன சவுண்டு? ஆஃப் அப்படின்னு சவுண்ட் வரும். என்னென்னா மறுபடியும் சொல்லாமா? ஓயுஜிஹெச் இல்லாட்டி ஏயுஜிஹெச் அதுவும் இல்லை அப்படின்னா ஓஎஃப்எஃப் இந்த 3மே வந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணணும் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து டிஇ இல்லாட்டி டபிள்யூஇ அப்படின்னு அது என்ன சார் சவுண்டு? இவ் அப்படின்னு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? இவ் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து சிஇஆர் இல்லாட்டி எஸ்இஆர் அதுவும் இல்லை அப்படின்னா இசட்இஆர் இந்த 3 வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் சவுண்ட் கொடுப்பாங்க? ஷர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்டு? ஷர் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து ஐஎன்ஜி இல்லாட்டி ஐஎன்கே இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன சார் சவுண்டு? இங்க். என்ன சவுண்டு? இங்க் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுக்கணும். அடுத்து ஏஎல் இல்லாட்டி யூஎல் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சவுண்ட் வருமா? அல் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்ட் வரும்? அல் அப்படின்னு சவுண்ட் வரும். அடுத்து இசி இல்லாட்டி இஜி அப்படின்னு அது என்ன சவுண்டு? இக். என்ன சவுண்ட் வரும் சார்? எக் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சவுண்டு? எக். என்ன சொல்லலாமா? இசி இல்லாட்டி இஜி அப்படின்னா அது என்ன சவுண்டு? எக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இஒய் இல்லாட்டி ஏஒய் வந்துச்சு என்ன சவுண்டு? ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிஒய் இல்லாட்டி டிஐ அவ்வளோ வருது அப்படின்னா அதான் சொல்லுவாங்க டி அப்படின்னு சம்டைம்ஸ் வரும் இல்லையா? ஒரு சில இடத்துல வரும் டிஒய்யோ இல்லை டிஐயோன்னு வரும். வந்துச்சுன்னா நமக்கு என்ன சவுண்ட் வருமா? டி அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே வரும்? மோஸ்ட்லி வேர்டுடைய எண்டில் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மல்டி சொல்லுவாங்க, மல்டின்னு சொல்லுவாங்கன்னா அது என்ன இருக்குது? டி ஐயில் வந்துருக்கு. அப்போ டிஎம்ஐ டி சவுண்டில் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சியூஎம் இல்லாட்டி சிஓஎம் வந்துச்சுன்னா இது என்ன சொல்லுவாங்க? கம் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் நம்ம கொடுக்கலாம். அடுத்து யூஎன்டி இல்லாட்டி ஏஎன்டி
இப்படி செய்தா சவுண்ட் அண்ட் என்ன சவுண்டு அண்ட் அப்படிங்கிற சவுண்டில் வரும். என்ன சவுண்டு அண்ட். அடுத்து யூசிகே அது ஏசிகே அதான் சார் அக் என்ன சவுண்டு அக் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் கொடுக்கணும். அடுத்து யூபி இல்லாட்டி யூபி நினச்சி நமக்கு என்ன சவுண்டு அப் என்ன சவுண்டு அப் அப்படின்னு சொல்லி சவுண்டு வரும். ஓகேவா? ஸோ ஓகே இதெல்லாம் என்னது லெட்டர்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸு. ஆனால் என்ன பண்ணலாம் சம்டைம்ஸ் இந்த லெட்டர்ஸ் என்ன பண்ணும் சேம் ப்ரொனவுன்சேஷனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ எஸ்யூஐடி யூஐடி என்ன சார் சொன்னோம் ஊட் சவுண்ட் சொன்னோமா? நான் சொன்னோம் ஊட் சவுண்ட் வரும். அப்போ இஸ்ஸு கூட்டல் ஊன சார் சு அப்படிதான் இஸ்ஸு கூட்டல் ஊ சு அப்படின்னா வரும். இது எப்படி படிக்கணும் ஷூட் ஒன்று எப்படி சார் படிக்கணும் ஷூட் ஒன்று படிக்கணும். அடுத்து எஃப்எல்யூடிஇ அப்போ எல்யூடி என்ன சார் யூடிஇனா ஊட்டு அப்போ எல்லுக்கு இல்லை அப்போ இல்லு ப்ளஸ் லூட் என்ன லூட் அப்படின்னு வரும் இல்லையா? அப்போ எஃப்க்கு இஃபு சவுண்டா அப்போ இஃபு ப்ளஸ் லூட் என்ன வரும் ஃப்ளூட் அப்படின்னு எப்படி படிக்கணும் ஃப்ளூட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து பிஎல்யூஇ யூஇக்கு என்ன சார் சொன்னோம் எல்யூஇனா என்ன சொன்னோம் பாருங்க லூ சொன்னோமா? எல்யூஇ என்ன சொன்ன லூ அப்புறம் வரும் பிஎல்யூஇ ப்ளூ அப்படின்னு படிக்கணும். பிஎல்இடபிள்யூ ப்ளூ அப்படின்னு தான் படிக்கணும். புரியுதா? இந்த ப்ளூன்னு என்ன சொன்னோம் கலர் மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ளூன்னு சார் காத்தடிக்குது இல்லை அந்த காத்தடிக்குது அந்த ப்ளூவோட பாசன்ஸை ப்ளூ சொல்லுவாங்க. அடுத்து இது இஏஆர் சார் ஏஆர் என்ன சொன்னோம் ஏஆர்னாலும் ஓஆர்னாலும் அர் சவுண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்களேன் சிஎல்இஏஆர் இது எப்படி படிக்கணும் கிளியர். இந்த கிளியர் மீனிங் சார் சுத்தம் செய்யறது இல்லையா? அடுத்து மாட்டர் மாட்டர் இந்த உரல் மாதிரி இருக்கும்ல அதுதான் மாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஓஆரில் முடிஞ்சா ஆர் அப்போ மாட்டர் அப்படின்னு வரும். அடுத்து HIGHT IGHT என்ன சார் சொன்னோம் IGHTனாலும் ITEனாலும் ஹைட் சவுண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ என்ன பார்த்தா இதை ஹைட்டுன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதான் பண்ணணும் லைட் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து பாருங்க MARK இப்போ ARCனாலும் ARKனாலும் என்ன சவுண்டு ஆக் சவுண்ட் சொன்னோம் இல்லையா? ARCனாலும் ARKனாலும் நமக்கு என்ன சவுண்டு ஆக் சவுண்டு. அப்போ இதெல்லாம் வருமா MARCயா மார்க் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். DARK விடணும் டார்க் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து LEAD EADக்கு என்ன சார் சொன்னோம் EADக்கு EADனா ஈட் சொல்லியிருப்போம் EEDனா என்னது ஈட்னு சொல்லியிருப்போம். இப்போ என்னது LEAD எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் லீட் என்ன பண்ணோம் லீட் LEAD லீன் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். FEET என்னணும் ஃபீட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்போ ரெண்டுமே என்ன சார் முடியுது ஈட் சவுண்டு வருது இல்லையா? சரி அடுத்து BUT யூடினாலும் ஏடினா என்ன சார் சொன்னோம் அட்டு சவுண்ட் சொன்னோம் இல்லையா? UT அப்படின்னாலும் AT அப்படின்னாலும் என்ன சொன்னோம் அட் சொன்னோம். இப்போ BUT என்ன சொன்னோமா பட் அப்போ CAT கேட் ஒன்று அப்போ ரெண்டுமே என்ன முடியுது அட் சவுண்ட் முடியுது இல்லையா? அடுத்து OUGH என்ன சார் சொன்னோம் OUGHனாலும் AUGHனாலும் OFFனாலும் என்ன சொன்னோம் நம்ம ஆஃப் அப்படின்னு சொன்னா இருக்கா? ஸோ அதே தான். இப்போ COUGH என்ன சொல்கிறோம் காஃப் என்ன வரும் காஃப் இருமல் இருக்குல்ல அந்த இருமலுக்கு காஃப்னு சொல்லுவோம். அடுத்து OFFER இது எப்படி சொன்னோம் ஆஃபர் எப்படி சொன்னோம் சார் ஆஃபர் அப்படின்னு சொன்னோம். அடுத்து OVEனாலும் OAWEனாலும் என்ன சொன்னோம் நம்ம ஆப் அப்படின்னு என்ன சொன்னோம் ஆப் அப்படின்னு சொன்னோம். இப்போ பாரு DOV என்ன வரும் டாவ் என்ன வரும் டாவ் அப்படின்னு வரும். AVE என்ன சார் ஆப் என்ன வரும் ஆப் அப்போ என்ன சார் வருது எல்லாமே ஆவ் சவுண்டில் வருது. அடுத்து ACER இப்போ இந்த சிஇஆருக்கு என்ன சொன்னோம் சர் அப்படின்னு சொன்னலையா? CE சொன்னோம்ல CEனாலும் என்னது அடுத்து SERனாலும் ZERனாலும் என்ன சொன்னோம் ஷர் அப்படின்னு சொன்னோம். அப்போ ACER என்ன சார் சவுண்டு ஏ சார் ஏ சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து BROWSER என்ன சார் சவுண்டு ப்ரௌசர் என்னது ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து INGனாலும் INKன்னு என்ன சார் சொன்னோம் இங்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ RING அப்படின்னா சார் ரிங்க். அடுத்து PINK என்ன சார் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து UAL இல்லையா? அதாவது ஏஎல்க்கு என்ன சார் சொன்னோம் ஏஎல்னாலும் ULனாலும் அல் சொன்னோம் இல்லையா? ஏஎல்னாலும் ULனாலும் சம்டைம்ஸ் என்ன வரும் அல் சவுண்டு வரும்னு சொன்னோம் இல்லையா? பாருங்களேன்
ACTUAL, ACTUAL அப்படிங்கிற அந்த லெட்டர்ஸ்லாம் என்ன பண்ணோம், என்ன வேர்டு ஃபார்ம் பண்ணோம், என்ன ப்ரொனன்சியேஷன் கொடுத்தான், ஆக்சுவல் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் கொடுக்குது. அடுத்து ULTIMATE அப்படிங்கிறது என்னது, அல்டிமேட், என்னது அல்டிமேட் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் கொடுக்குது. அடுத்து ஈசிக்கு என்ன சார், எக்கு சொன்னோம் இல்லையா, ஈசினாலும் இஜினாலும் எக்ஸ் சவுண்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ என்ன வருதுதான், TECH அப்படின்னா வரும் டெக், என்னது டெக் அப்படின்னு வரும். அடுத்து EGG என்ன சார், எக் அப்படின்னு சவுண்ட் வரும். ஓகேவா. அடுத்து EYனாலும் என்னது, EYனாலும் என்னது, AYனாலும் என்ன சொன்னோம், ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ PRAY என்ன சார், PRAY அப்போ என்னது ப்ரே என்ன சார், விஷ் பண்ணுறோம்ல, கடவுளை வணங்குறோம்ல, அதுக்கு தான் PRAY அப்படின்னு சொல்லுவாங்க. இதே GREY அப்படின்னா கிரே கலர் சொல்லுவாங்கள்ல, கிரே கலர் அப்படின்னா அந்த கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து UMனாலும் COMனாலும் என்னது, அம்சம்னு சொன்னோம் இல்லையா. என்ன வரும், CUMனாலும் COMனாலும் என்ன வருமா, கம் அப்படின்னு சவுண்ட் வரும். பாருங்களேன், LOCUM இதான் சார் லோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னது லோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. COMPUTER இதில் கூட அந்த COM சொல்கிறாங்க, கம்ப்யூட்டர் சார் சொல்கிறாங்க. ஹாய் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நியூ கமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.